ஆரம்பிக்கலாங்களா? லியோ, அவனோட ஏதோ ஒரு சாயல் நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு மாஸ் டைலாக் வீடியோ எடிட்டிங்க்கு உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை பயன்படுத்தி உங்களுடைய மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். உங்க மொபைல் போன்ல இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்றதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான். நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எத்தனை இமேஜை பயன்படுத்தி எடிட் பண்ண போகிறீங்களோ உங்களுடைய இமேஜோட சைஸை மட்டும் 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இமேஜோட சைஸை தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பில் அப்படியே உங்களோட எல்லா இமேஜோட சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் செகண்ட் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டில் இருக்கிற 9:16 செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் ஒரு ப்ளஸ் செகண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். செகண்டில் இருக்கிற மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா இமேஜ் கிட்ட வியூ ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட இமேஜ் பார்த்தீங்கன்னா எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் அடையிடும். இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் லேயர் தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். இப்போ உங்களோட இமேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ண போகிறோம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ரைட் சைடில் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலிருந்து 5வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜூம் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜூம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஓரம் வரதா கூட மூவ் பண்ணி சென்டர் செட் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ஆப்ஷன் இருக்கா, இது செலக்ட் பண்ணிவிட்டு டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இமேஜ் ஓரமாக இருந்தால் நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதுவரை சொன்ன எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் இமேஜ் சேவ் பண்ண போகிறீங்க. மேலே பார்த்தீங்கன்னா செரைக்கன் இருக்கா, லாஸ்ட்டு அதாவது மேலே டாப்பில் ரைட் சைடில் செரைக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலேருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் கேட்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இமேஜ் சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஒரு இமேஜோட சைஸை நம்ம சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் பக்கத்தில் டேட் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணி டிலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுமோ சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜோட சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நான் சொன்ன ஸ்டெப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜோட சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்க ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல் ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். இதில் நீங்கள் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ண போகிறீங்க, ஃபாண்ட் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இது போக ஒரு 2 எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறீங்க. ஆட் பண்ணிட்டா வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. அது எப்படிங்கிறத மட்டும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணக்கப்புறம் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நான் லிரிக்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இப்போது நான் இந்த லிரிக்ஸுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரோபோட் ரெகுலருங்கிற ஒரு நார்மல் ஃபாண்டாக தான் இருக்கும். அப்படி எடிட் பண்ணிங்கன்னா வீடியோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. நான் இந்த வீடியோவுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ஃபாண்டோடைய டவுன்லோட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எஃப்ஐடை டவுன்லோட் பண்ண போயிருப்பீங்க. அப்போங்க மேலே பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் ஃபாண்ட்னு சொல்லி ஒரு லிங்க் நான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதை ஃபாண்டை நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபாண்டை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதை எப்படி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணுங்கிறத மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ நான் சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய லிரிக்ஸுக்கு நீங்கள் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ நம்ம லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிடலாமா? கீழே பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் இருக்கா, அந்த ஃபர்ஸ்ட் லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே இடத்துல உள்ள எடிட்டஸ்க்குங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஃபாண்ட் கிட்ட உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா வியூ ஆல் ஃபாண்ட் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. லெஃப்ட் சைடில் ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃபாண்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற டவுன்லோட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபாண்ட் எங்கே இருக்குங்கிறத உங்களோட டவுன்லோட்ஸில் நீங்கள் தேடி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்க ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது. இந்த ஃபாண்ட் இதே மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஸ்ட்ரைட் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் உள்ள வந்து ஆட் ஆயிருக்கும். இந்த இடத்துல இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இது ஆப்பில் இருந்தால் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு உங்ககிட்ட நிறைய ஃபாண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாகவே மேலே உள்ள செர்ச் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு KO இதுவே நீங்கள் டைப் பண்ணாலே போதும். உங்களுக்கு அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இதே மாதிரி வந்து ஷோ ஆகும். அந்த ஃபாண்டை கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கும். அப்படி உங்களோட லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகலாட்டி அந்த லிரிக்ஸ் கிட்ட இருக்கா, அந்த லிரிக்ஸோட எண்டில் வச்சுக்கிட்டு ஒரு பேஸ் விட்டிங்கன்னா லிரிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிரும். அப்படின்னு சேஞ்ச் ஆகலாட்டி அலைட் மோஷன் அப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். நான் சொன்ன ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஃபாண்டை இம்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு லிரிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம், அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். இதே மாதிரி ரைட் சைடு மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 மாஸ்க் 1 குரூப் 1 மாஸ்க் 2ன்னு சொல்லி ஒரு 2 குரூப் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 மாஸ்க் 1 இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போது இந்த இமேஜுக்கு கீழே உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் உள்ள அலைட் மோஷன் ஆப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் தான் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் எல்லாமே சேவ் ஆகிருக்கும். பார்த்தாலே தெரியும், நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி நான் எடிட் பண்ண போகிற எல்லா இமேஜையும் நான் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 9:16 சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நீங்களும் உங்களோட இமேஜோட சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நீங்கள் என்ன இமேஜை உள்ளே ஆட் பண்ண போகிறீங்களோ அதில் ஒரு இமேஜை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிருச்சா. இப்போ நான் கீழே ஒரு இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன், அந்த இமேஜோட எண்டுக்கு போய்க்கோங்க. சரியாக பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க அந்த இமேஜோட எண்டுக்கு போயிட்டு உங்களோட இமேஜ் இது மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணி கீழே உள்ள இந்த ஆரமார்க் இருக்கா, இந்த லாஸ்ட் உள்ள இந்த ஆரமார்க்கை கிளிக் பண்ணி ட்ரிம் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க இமேஜோட அளவுக்கு மட்டும் வச்சுக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா உள்ள அந்த இமேஜை நான் ட்ரிம் வந்து பண்ணிட்டேன். ட்ரிம் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு கீழே கொண்டு வந்து செட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஆட் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல டிஸ்டார்ப்ஷன் அண்ட் வார்ப்புன்னு இருக்கா, அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வந்தீங்கன்னா டைல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அது ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து கொடுத்துட்டு கீழே உள்ள மிரருங்கிற இந்த ஐக்கானை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ மிரர் ஐக்கன் ஆன் பண்ணக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் அந்த கண்ணு மட்டும் சரியாக தர மாதிரி செட் பண்ண போகிறோம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் ஆப்ஷன் போயிட்டு தேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களோட ஐஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இதே மாதிரி சரியாக தர மாதிரி பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு கண்ணு மட்டும் தெரிஞ்சால் போதும். இதே மாதிரி செட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எப்போதும் போல் ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குரூப் 1 மாஸ்க் 1 வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டோமா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 மாஸ்க் 2 இருக்கு பார்த்தீங்களா, அதில் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ கீழே உள்ள குரூப் 1 மாஸ்க் 2 செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. சேம் மெத்தட் தான். ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், மீடியா போய்க்கோங்க. மீடியா போயிட்டு உங்களுடைய அடுத்த பிக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நான் கீழே கொடுத்துருக்க அந்த இமேஜோட எண்டுக்கு போய்க்கோங்க. எண்டுக்கு போயிட்டு உங்களோட இமேஜ் எக்ஸ்ட்ரா இருந்தால் ட்ரிம் பண்ணிக்கோங்க. ட்ரிம் பண்ணிவிட்டு அதை லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்து செட் பண்ணி விட்டுக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போயிட்டு ஆட் எஃபெக்டை கொடுத்துட்டு அந்த டைல்ஸ் எஃபெக்ட்டை ஆட் பண்ணி மிரர் ஐக்கானை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு மூவ் அண்ட் ஆப்ஷன் போயிட்டு ஜூம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட கண் இருக்கு பார்த்தீங்களா, உங்களோட பேஸ் இல்லாட்டி கண் இது மட்டும் ஸ்க்ரீனில் இதே மாதிரி தெளிவாக தர மாதிரி செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் வந்து வந்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன ரெண்டையும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நான் சொன்னதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க, அதாவது ஒவ்வொரு இதே ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு பீட் மார்க்குக்கு கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இமேஜ் வந்து கொடுத்துருக்கேன்.
9:16 சொல்லி நேம் நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த இடத்துல மட்டும் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 9:16 கொடுத்துருக்கேன், நேம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இங்கே கீழே உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் அலிட்மோஸுங்கிற அந்த ஃபோல்டர் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா என்னோட இமேஜ் போல் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிடும். சேம் மெத்தடில் அதுக்கு மேலே நல் இருக்கா அதை விட்டுருங்க. அதுக்கு மேலே உள்ள 9:16 இமேஜை கிளிக் பண்ணிட்டு சேம் மெத்தடில் உங்களோட அடுத்தடுத்த பிக்கை 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குரூப்புக்கு ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே உள்ள ஃபர்ஸ்ட் இமேஜ்லையும் அதுக்கு மேலே உள்ள 2 இமேஜ்லையும் உங்களோட இமேஜை அடுத்தடுத்த வேறு இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா அடுத்து ஒரு இமேஜ் இருக்கா 9:16 அதில் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இதில் மட்டும் நான் சொல்கிற ஸ்டெப்பில் அப்படி இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம கீழே இருந்த இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நல் 14 சொல்லி ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். அது கீழே ஒரு இமேஜ் இருக்கா அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜ்லேயே ஒரு நல்ல இமேஜை பார்த்து செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் இருக்கா, அதாவது நல் 14க்கு கீழே உள்ள இமேஜில் தான் நம்மளோட இமேஜ் வந்து ஆட் பண்ணோம். இப்போ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல் 13 இருக்கா, அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன். அது கீழே 2 இமேஜ் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் மேலே என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அந்த நல்லுக்கு கீழே உள்ள மேலே உள்ள அந்த இமேஜில் என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதே இமேஜை கீழே உள்ள இமேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ மேலே உள்ள அந்த ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்ககிட்ட இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் மேலே என்ன இமேஜ் ஆட் பண்ணினோம் அதே இமேஜாக கீழே உள்ள இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு சேம் இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 2 இமேஜும் சேமாக ஒரே இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் அப்படியே லைட்டாக கொஞ்சம் ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் இருக்கா, அந்த 2 இமேஜ்லையும் நான் சொன்ன மாதிரி தான் ஒரே இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த இமேஜ் உங்களோட ஃபஸ்ட் நீங்கள் இந்த இமேஜ் ஆட் பண்ணியிருக்கீங்க, நான் உங்களுக்கு சொல்கிறக்காண்டி சொல்கிறேன். இப்போ அடுத்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ்க்கான கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ மேலே என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை கீழே உள்ள அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு சேம் அதே இமேஜை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து அதுக்கு ரைட் சைடில் கொடுத்துருக்க 9:16 இமேஜில் நான் சேஞ்ச் பண்ணியிருக்க மாதிரி நீங்கள் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. உள்ள 2 இமேஜ் இருக்கும். ஒரு இமேஜ்லையும் 2 இமேஜ் இருக்கா, சாரி அந்த 2 இமேஜ் இருக்கும். அந்த 2 இமேஜ்லையும் வேறு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே இமேஜ் ஆட் பண்ண வேண்டாம். இதில் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா அடுத்து உள்ள இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு டிக் வந்து கொடுத்துக்கோங்க. இவ்வளோ தான். இப்போ நான் சொன்ன எல்லா ஸ்டெப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணோம். நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜுக்கு பதிலாக உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணோம். இந்த 2 மட்டும் நீங்கள் தெளிவாக வந்து பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் மட்டும் ஆட் பண்ணிட்டோம்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. அது எப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே ஒரு ஆடியோ நான் வந்து கொடுத்துருக்கேன்னா அந்த ஆடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1 அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 2ன்னு சொல்லி ஒரு 2 எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுல் ப்ராஜெக்ட்டில் நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். எஃபெக்ட் 1 இருக்கா, அந்த எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே கொடுத்துருக்க அந்த எஃபெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், எஃபெக்ட் 1ல் உள்ள அந்த எஃபெக்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து காப்பி வந்து பண்ணிட்டோம். இந்த எஃபெக்ட் 1ல் உள்ள எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதில் கொடுக்க போகிறோம்னா நம்ம எல்லா லிரிக்ஸுக்கு தான் கொடுக்க போகிறோம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ எஃபெக்ட் 1ல் உள்ள எஃபெக்ட்டை நீங்கள் வந்து காப்பி பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு லிரிக்ஸை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் இருக்கிற 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா போதும். அந்த லிரிக்ஸுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து அப்படி ஆட் ஆயிரும். இப்போ அடுத்த லிரிக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க எல்லா லிரிக்ஸுக்கும் இந்த எஃபெக்டை 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்க எல்லா லிரிக்ஸ்லையும் நீங்கள் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. மறக்காமல் அந்த குறிப்புக்கு மேலே கொடுத்துருக்க அந்த லிரிக்ஸ்லையும் நீங்கள் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம இப்போ எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஃபஸ்ட் எஃபெக்ட் நம்ம வந்து காப்பி பண்ணி ஆட் பண்ணிட்டோமா, இப்போ கீழே வந்துட்டு ரைட் சைடு மூவ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ செகண்ட் எஃபெக்ட் இருக்கா, இப்போ எஃபெக்ட் 1 தான் நம்ம எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணோம். இப்போ செகண்ட் எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது எஃபெக்ட் 2 கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க.
இந்த எஃபெக்ட் நம்ம எங்கே ஆட் பண்ண போகிறோம்னா நம்மளோட இமேஜில் தான் ஆட் பண்ண போகிறோம். அது எங்கெங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 குரூப் இருக்கும். அதை அப்படியே விட்டுருங்க. 2 குரூப் விட்டக்கப்புறம் இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்போம். 3 இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சரியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காமிக்க பாருங்களா, சரியாக பார்த்தீங்கன்னா 8:17 இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருங்க. சரியாக 8:17 ஒரு டபுள் பீட் மார்க் ஒன்று ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதோடைய ஃபஸ்ட்டு இமேஜ் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே ஆட் பண்ணி கொடுத்துருக்க மாட்டேன். கீழே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து அடையிடும். சரியாக பார்த்துக்கோங்க. இந்த டபுள் பீட் மார்க்குடைய ஃபஸ்ட்டு இமேஜுக்கு நான் எஃபெக்ட் எதுவும் கொடுத்துருக்க மாட்டேன். அதுக்கு தான் நம்ம இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் வந்து வச்சு கொடுத்துருக்கேன்னா அந்த டபுள் பீட் மார்க்கோடைய ஃபர்ஸ்ட் இமேஜில் எந்த ஒரு எஃபெக்ட்டும் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அந்த இமேஜுக்கு மட்டும் இந்த எஃபெக்ட்டை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து லாஸ்ட் ஒரு டபுள் பீட் மார்க் இருக்கா, அந்த டபுள் பீட் மார்க்கோடைய ஃபர்ஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வந்து பண்ணிக்கலாம். ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட்டை மட்டும் ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க.